அனைவருக்கும் வணக்கம். நகைக்கடன் வாங்குபவர்களின் கவனத்திற்கு ரிசர்வ் வங்கி சற்று முன்பு வெளியிட்டுள்ள 9 புதிய விதிமுறைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தங்கத்தின் மவுசு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. மக்கள் தங்கத்தை ஆடம்பரத்துக்காக மட்டும் பயன்படுத்தவில்லை, தங்களது அவசர தேவைக்கு உதவும் இப்பொருளாகவே அதனை பார்க்கிறார்கள். ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் தங்களுக்கு ஏற்படும் உடனடி பண தேவைக்கு தங்களிடம் உள்ள தங்க நகைகளை அடகு வைத்தே பணத்தை பெற்றும் வந்தனர். தனியார் நடத்தும் அடகு கடைகளில் வட்டி அதிகம் என்பதால் பெரும்பாலானவர்கள் வங்கிகளிலேயே தங்களது நகைகளை குறைந்த வட்டிக்கு அடகு வைத்து பணம் பெற்றும் வந்தனர். இந்த சூழலில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரிசர்வ் வங்கி வெளியிட்ட புதிய கட்டுப்பாடு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பேரிடியாக விழுந்தது. அதாவது, முன்பெல்லாம் வங்கிகளில் நகைகளை அடமானம் வைத்தால் குறித்த காலக்கெடு முடியும் தருவாயில் அதற்கான வட்டியை மட்டும் கட்டிவிட்டு நகையை மறு அடமானம் வைத்துக் கொள்ளலாம். தற்போது ரிசர்வ் வங்கியின் அறிவிப்புக்கு பின்னர் இந்த முறை முற்றிலுமாக மாறியது. குறிப்பிட்ட காலக்கெடு முடிவதற்குள் கடன் தொகையை முற்றிலுமாக கட்டி நகையை திருப்ப வேண்டும். அதற்கு அடுத்த நாளில்தான் அந்த நகையை சம்பந்தப்பட்டவரால் மீண்டும் அடமானம் வைக்க முடியும். இந்த கட்டுப்பாடு அனைத்து தரப்பினரையும் பெருமளவு பாதித்தது. இந்த சூழ்நிலையில்தான் மக்களுக்கு அடுத்த அதிர்ச்சி தகவலாக நகை கடனுக்கு புதிய கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி விதித்துள்ளது. தங்க நகை கடன் வழங்குவதில் புதிய நடைமுறைகளை அமல்படுத்த முடிவு செய்துள்ள ரிசர்வ் வங்கி இதற்காக வங்கிகள் மற்றும் தங்க நகை கடன் வழங்கும் தனியார் நிறுவனங்கள் என அனைத்திற்குமே ஒரே விதமான வரைவு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி வெளியிட்ட 9 புதிய விதிகள். நம்பர் 1, தங்க நகையின் மதிப்பில் 75% மட்டுமே நகைக்கடன் வழங்கப்படும். எடுத்துக்காட்டாக, நகையின் மதிப்பு 100 ரூபாய் என்றால் 75 ரூபாய் வரை மட்டுமே நகைக்கடன் வழங்கப்படும். 2வது, தங்க நகைக்கடன் வாங்குபவர்கள் நகைக்கு நீங்கள்தான் உரிமையாளர் என்ற ஆதாரத்தை வழங்க வேண்டும். 3வது, தங்க நகையின் தூய்மைத்தன்மை குறித்து வங்கியிடம் சான்றிதழ் பெற வேண்டும். 4, குறிப்பிட்ட வகையிலான தங்கங்களுக்கு மட்டுமே நகைக்கடன் வழங்கப்படும். நகை 22 கேரட் அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும். 5வது, வெள்ளி நகைகளுக்கும் நகைக்கடன் பெறலாம். 6, தனிநபர்கள் 1 கிலோ தங்க நகை வரை மட்டுமே அடகு வைக்க முடியும். 7, நகைக்கடனுக்கான பெறப்படும் தங்கமானது 22 கேரட் மதிப்பின் அடிப்படையில் கடன் வழங்கப்படும். 8, நகைக்கடன் ஒப்பந்தத்தில் முழுமையான தகவல் இடம்பெற்றிருக்க வேண்டும். கடைசியாக 9வது, நகைக்கடன் வாங்கியவர் அந்த கடனை திருப்பி செலுத்திய 7 வேலை நாட்களில் நகையை திருப்பி ஒப்படைக்க வேண்டும். 7 வேலை நாட்களில் ஒப்படைக்கவில்லை என்றால் கடன் கொடுத்தவர் வங்கிகள் ஒரு நாளைக்கு தலா 5000 ரூபாய் அபராதமாக கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகைக்கடனுக்காக ரிசர்வ் வங்கியின் இந்த 9 புதிய அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்லையும் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு கூட இந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.